ஹாய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் வந்து எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், அறையின் நீளம், அகலம், உயரம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த அறையோட தரை ப்ளஸ் 4 சுவர்களையும் புதுப்பிக்க 1 சதுர மீட்டருக்கு வந்து 80 ரூபா ஆகுதுன்னா மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தம் 3 தாங்க. ஒன்று வந்து 4 சுவர்களோட லென்த் நம்ம பார்க்கணும், அப்புறம் தரையை பார்க்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ஐயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த 2ஐயும் நம்ம கூட்டி 1 சதுர மீட்டருக்கு 80 ரூபானா அப்போ எவ்வளோ நமக்கு வேல்யூ கிடைக்குதோ அது கூட 80 வந்து மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அந்த 4 சுவர்களின் பரப்பு வந்து எதுக்கு ஈக்குவல்னா கனசெவ்வகத்தின் பரப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதோட ஃபார்முலா வந்து 2 × L+B × H. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படியே எழுதிடலாம். L வந்து பார்த்தீங்கன்னா 25 அவங்களே கொடுத்துட்டாங்க. B வந்து பார்த்தீங்கன்னா 15 × 5. 25 15 கூட்ட 40. அப்போ 2ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 80 வரும். 80 × 5 400. சரிங்களா? இப்போ இது எது வந்துன்னா கனசெவ்வகத்தின் பரப்பு 400 சதுர மீட்டர் வந்து 4 சுவர்களோட பரப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம தரையோட பரப்பு தான் தேவை இல்லைங்களா? அப்போ தரையின் பரப்பு வந்து பாருங்கள் L × B. அப்போ L வந்து 25, B வந்து 15. சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 375 கிடைக்கும். அப்போ இது 2ஐயும் கூட்டினோம்னா நமக்கு மொத்த பரப்பு கிடைச்சிடும். சரிங்களா? இது 2ஐயும் கூட்ட நமக்கு எவ்வளோ கிடைக்குங்க? 775 சதுர மீட்டர். அந்த 400ஐயும் 375 கூட்டிடும். அப்போ 1 சதுர மீட்டருக்கு 80னா அப்போ 775 × 80 எவ்வளோ கிடைக்குங்க? 62,000 அமௌண்ட். சரிங்களா? இவ்வளோ தாங்க ஆன்சர். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதில் இருக்கிற இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு சம் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.